அருமையான தேவ ஜனமே, எபேசியர் 2 அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்தார். இதுக்கு ஒரே ஒரு காரியம், தகுதியில்லாத மனுகுலத்திற்கு ஆண்டவர் தம்முடைய கிருபையை வைத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதை மனுஷர்கள் அறிய வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? மனுஷனுடைய வாழ்க்கை இருள் நிறைந்த வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. வெளியே வர முடியலை, தவித்து கொண்டிருக்கிறான். யார் என்னை விடுதலை ஆக்குவா? ஐயோ, இந்த தவறு செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன், செய்து விடுகிறேன். ஐயோ, இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற நினைக்கிறேன், ஐயோ நல்ல முடியலையே. உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான சகோதர சகோதரி, அருமையான பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. அந்த விடுதலை தருகிற இயேசுவை உங்களுக்கு நாங்கள் பிரசங்கிக்கிறோம், இயேசுவை நாங்கள் சொல்லுகிறோம். அருமையான தேவ ஜனமே, எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலேயும் அற்புதம் செய்ய முடியும். ஆகையினால தான் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு நான் பேசுகிறேன். நம்முடைய அக்கிரமங்களை அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் பலியாயிருக்கிறார். பாருங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை நீ விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையிலே காண முடியும். நிச்சயமாய் காண முடியும். விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.